ஊழியர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வானத்தில் இறங்கி வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்த மாதம் என்ன தியானித்த வாக்குத்தத்தமாக வானங்களின் வழியாக பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிற என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலும் கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கிறோம். இது வாக்கு தத்தமா? ஆம், இது வாக்கு தத்தம் தான். எடுத்து நாம் வாசிப்போம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? ஆண்டவர் வருவார் என்பது வாக்குத்தத்தம், பிராமிஸ். நடந்து ஏதோ ஒரு கற்பனைக்காக ஜனங்களுக்கு ஏதோ ஒரு முகசுதிக்காய் சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட பின் தோற்றம் முதல் இந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார். நீங்க பார்க்கிறோம், ஜனங்களுக்குள்ளாக இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவராய் இருக்கிறார்கள். இது ஒரு வாக்குத்தத்தம். நாம் அநேக வாக்குத்தத்தங்களுக்காக கடந்து வருகிறோம். இது ஒரு வாக்குத்தத்தம். காரணம் என்ன? இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் வருவது ஒரு வாக்குத்தத்தம். அதனால இன்றைக்கு நாம் ஒவ்வொரு மாதமும் வானங்களை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோமே என்று பார்க்கிறோம். இனி வரும் காலங்கள் ஒரு பொல்லாத ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இனி எந்த ஒரு மேன்மை அடைந்தாலும் கூட அந்த மேன்மை நிலையற்றதா இருக்கிறபடினாலே ஆண்டவர் வருகைக்குரிய அடையாளங்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது என்ன? வாக்கு தத்தம். இது ஆண்டவர் வருவார் என்கிற வாக்கு தத்தம். கொஞ்சம் இஷ்டப்படிப்பாங்க. 2 பீட்டர் and saying there is a promise of his coming. இங்க பார்க்கிறோம் வாக்குத்தத்தம். உண்மை இது. இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை. இந்த உலகம் நம்பவில்லை. இயேசு வருவார் என்கிற நம்பிக்கை யாருக்குமே கிடையாது. ஏன் சொல்ல போனா நமக்கே நம்பிக்கை கிடையாது. அவர் வருவார் என்கிற அந்த பிராமிஸ் வாக்குத்தத்தம் உண்மையா இருக்க சொன்னா பிரபலா பண்ணி ஆயுதமா இருக்கும். நமக்கு இல்ல அந்த எண்ணத்துக்கே நம்ம போகல. அந்த எண்ணம் நம்ம கிளாஸ்ல வரவே இல்லை. அவர் வருவார் என்கிற அந்த தாஸ் நமக்கு யாருக்குமே இல்லாதபடி இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தான். உலகம் நம்பாமல் போகலாம், உலகம் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். ஆனால் கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ளாக இன்றைக்கு அவர் வருவார் என்கிற வாக்கு தத்தம் எங்கே என்கிற ஒரு கொஸ்டின் தான் இருக்க தவிர யாருக்கு ஆயத்தமாவது கிடையாது. நாம் பார்க்கிற இந்த நாட்கள் வருகைக்குள்ளாக நடக்கின்ற அடையாளம் எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஜீசஸ். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள இந்த உலகம் காண இது பிராமிஸ். இது பார்க்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்து இந்த மாதம் உலகத்தில் பிறந்தார் என்று உலகமே ஏற்றுக்கொள்கிறது. உண்மை. அது போல வரப்போகிறது வாக்குத்தத்தம், பிராமிஸ். இதை நாம் கூட ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தானே நாம் ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லுகிறோம், விசுவாசி என்று சொல்லுகிறோம் நாம். ஆனால் வருகிறார் என்கிற அந்த எண்ணம் நமக்குள் வரவில்லை. இன்றைக்கு உலகத்தையே நம்முடைய பார்வை இருந்து கொண்டே இருக்கிறது. அதை மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமை. மனுஷகுமாரன் யார்? அவர் எபிரேயரில் வாசித்தோம். அவர் யார்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இங்கே சொல்லப்படுகிறது எதற்காக மனுஷகுமாரனை வருகிறார்? மனுஷனை மீட்கும்படியாக, மனுஷனை தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படியாக. எப்படி வருகிறார்? மனுஷகுமாரனாக தேவன் வருகிறார். இது வாக்கு தத்தம். இது ஏதோ எச்சரிப்பு அல்ல, இது வாக்கு தத்தம். எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்னா
அவருடைய வருகையை சந்திக்க, ஒருவேளை மறித்தாலும் அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் தேவ ஜனங்களுக்குள்ளாக. அதுதான் அன்பு. அவரை பார்க்க வேண்டும், அதுதான் அன்பு. எடுத்து நாம் வாசிப்போம். யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். தேவனை பார்ப்பேன். பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, யோபின் காலங்களை பார்க்கும்போது தேவன் யார் என்று விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காலம் அது. ஏனென்றால் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், யோபு யாரா இருக்க முடியும்? ஆபிரகாமுக்கு முன்னாக இருக்க முடியும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளிலே என்ன செய்வார்? அவர் பூமியில் நிற்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? எத்தனை ஒரு வெளிப்பாடு! எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வெளிப்பாடை பெற்ற ஒரு மனுஷனாக யோபு இருக்கிறார். இன்றைக்கு தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிப்பாடு இல்லை. நம்ம யார்? நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் என்ன? அவர் இறங்கி வருவார். வானத்திலிருந்து தேவன் செய்கிறவராக இருக்கிறார், இறங்கி வருகிறவராக இருக்கிறார். யாருக்கு இறங்கி வருகிறார்? வழிபடுகிற தேவ ஜனங்களை, ஆராதிக்கிற தேவ ஜனங்களை, விசுவாசிக்கிற தேவ ஜனங்களை, ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்களை, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை, சபையிலே அங்கமாய் இருக்கிற தேவ ஜனங்களை சந்திக்கும்படியாக தான் இயேசு வரப்போகிறார். இது வாக்கு தத்துவம். இது என்ன? இது வாக்கு தத்துவம். நாம் யோசிப்பது போல ஏதோ ஒரு தேவனுடைய வார்த்தை என்று நாம் யோசிக்க வாக்கு தத்துவம். இதுதான் முடிவின் வாக்கு தத்துவம். இது மனுஷ வாழ்க்கையில் தேவனை சந்திப்பதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்று கிடையாது. இந்த உலகத்தை எல்லாம் சந்திக்கலாம், ஒரு நாள் சந்தித்து அத்தனை விழுந்துவிட்டு தான் போக வேண்டும். மறுபடியும் அதை சந்திக்க வர முடியாது. ஆனால் மரித்தாலும் கூட இயேசு கிறிஸ்து வரும்போது கர்த்தருக்குள் மரித்தவரை யாரை சந்திப்பார்கள்? இயேசுவை சந்திப்பார்கள். இது வாக்கு தத்தம். இதை குறித்துதான ஒரு எண்ணம் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது உலகம் முழுமையாக இருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளாக இந்த ஒரு எண்ணம் இல்லாதபடி இருக்கிறது. பயம், குழப்பம், தடுமாற்றம், உலக ரீதியான ஈர்ப்புகளுக்குள்ளாக உலகம் வாழ்வது மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வருவதற்குரிய அடையாளங்களை இன்றைக்கு பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அடையாளங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த மத்தியில் வாசிக்கும் போது அவர் வருவதற்கு முன்பாக நடக்கின்ற அடையாளங்கள் குறித்து பேசப்படுவதை அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அவர் வருகைக்கு முன்பாக என்னவெல்லாம் நடக்குமோ அது நடப்பதற்குரிய ஆரம்பத்தை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஆரம்பம் இது ஆரம்பம். இயேசு வந்துவிட்டால் யாரும் சொல்ல முடியாது. இது ஆரம்பம். இது அதனால் தேவன் வருவது என்ன? அது ஒரு வாக்கு தத்துவம். வருகைக்கு ஆயத்தமாக வேண்டிய மக்கள் நாம். யோபின் காலத்தில் தேவனை அறியாத காலம் அது. தேவனுடைய சத்தியம் அவர் கையிலே கொடுக்கப்படவில்லை. வேத பிரமாணம் கிடையாது. இஸ்ரவேலருக்கு தான் வேத பிரமாணம் வந்தது. ஆபிரகாம் காலத்திலே தேவ சத்தத்தினுடைய செயல்களை அவர்கள் உணர்ந்தார்கள் தவிர வேத பிரமாணம் கிடையாது அவர் கையிலே. எப்போது வேத பிரமாணம் வந்தது? மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை வெளியே கொண்டு வந்த பிற்பாடுதான் வேத பிரமாணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. தேவனை அறியத்தக்கதான அந்த ஒரு வெளிப்பாடு வேத புத்தகத்தின் மூலமாக ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் தான் தேவனை ஆராதிக்கத்தக்கதான அந்த கிருபை பெற்றவன் மக்களாய் இருந்தார்கள். படிப்படியாக தேவனை செய்தால் உலகத்தில் யாவர் மீதும் அன்பு கூர்ந்தார். அந்த ஜனங்கள் மூலமாக அந்த ஜனத்திலே தேவன் மனுஷகுமாரனை பிறக்கும்படியான ஒரு திட்டம் வைத்தார். அந்த திட்டத்தின் மூலமாக உலகத்தில் பிதாவாய் தேவன் செய்தார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதனால் இன்றைக்கு நாம் வாழ்க்கையிலே வருகை குறித்தான எண்ணமே நமக்கு கிடையாது. அப்படிதான் இருக்கு. என்ன இருக்கு நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாசம் என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறீங்க? கிறிஸ்துமஸ் வருது இல்லையா? அதான் யோசனை இருக்கு. அவர் எப்படி வருவார், எந்த நேரம் வருவார்னு சொல்ல முடியாது அல்லவா? ஒருவேளை இந்த மாதமே வந்து விட்டா யோசித்து பாருங்க. இந்த மாதமே வந்து விட்டா, ஒருவேளை இது போல ஒரு மாதம் வருகிற காலையில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணமெல்லாம் ஒரு பண்டிகை மேலே இருக்கும் போது அவர் வந்து விட்டால் அவர் வரப்போகிறார். இது வாக்கு தத்துவம். இது என்ன?
நான் உண்மையா நேசிப்படி சொன்னால் எதற்காக நேசிக்க வேண்டும்? அவரை காண்பேன். அங்கே சொல்லுகிறார், வாசிங்க 9 வாசிங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த 27 வாசிங்க, 27. அவரை நானே பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளத்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். நான் அவரை பார்ப்பல. நமக்கு சொல்ல முடியுங்களா? யாரை பார்ப்பேன்ட்டு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடிகிறதா? நான் அவரை பார்ப்பேன் என்று யாராவது சொல்ல முடிகிறதா? அவர் அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், என் நாமத்தில் எதை கேட்டாலும் அவர். இதுதான் நம்முடைய நோக்கம் இருக்கு. அவரை பார்ப்பேன் என்கிற எண்ணம் நமக்கு வரவில்லை. யாருக்கு வந்தது? பிரமாணம் அறியாத யோபுக்கு வந்தது. எல்லாவற்றையும் இழந்தபோது சொல்லுகிறான், நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும் என்று உணர்ச்சியோடு கூட பேசுகிறார். ஏக்கம் அவருக்குள்ளாக எல்லாவற்றையும் இழந்து அவர் முறுமுறுக்க வேண்டியவராக இருக்க வேண்டும். புலம்ப வேண்டுங்க. இன்றைக்கு தேவ சமூகத்தில் முறுமுறுக்கிறோம், புலம்புறோம், என்னதோ பேசுறோம். என்னதோ தேவ சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம், பேச தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம், ஒன்றும் அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் அழைத்த அழைப்பு என்ன? அவருக்கு நமக்கும் உள்ள அன்பு என்ன, உறவு என்ன, நட்பு என்ன என்பதை புரியாதபடிக்கு நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் யோபு என்கிற மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆஸ்தி அந்தஸ்தை இழந்து விட்டான், 7 பிள்ளைகளை இழந்து விட்டான், மறித்து விட்டான். அந்த ஊரிலே அவனை அவமானம் என்கின்ற அந்த சுமைக்குள் தள்ளப்பட்ட அவன் சொல்லுகிறான், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவரை காணும். எவ்வளவு ஒரு ஏக்கம் உனக்குள் இருக்கிறது, எவ்வளவு ஒரு தாகம் உனக்குள் இருக்கிறது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை குறித்து ஏக்கம் இருக்கிறதா, தேவனை குறித்து தாகம் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் வானத்துக்கு ஏறி போன பரலோகத்துக்கு ஏறி போன தேவனை செய்ய போகிறார், வரப்போகிறாரே. போனவர் தானா? இல்லை, வரப்போகிறார் அவர். உலகம் யோசிக்கலாம், அவர் மரித்தார் முடிந்தது என்று யோசிக்கலாம். உலகம் அவரை நம்பாது, வருவார் என்று உலகம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் பேசுவது உலகத்துக்கு ஒரு நகைப்பாய் இருக்கிறது. எத்தனை ஆண்டுகளை சொல்கிறார் இயேசு வருவார் வருவார்? எவ்வளவு ஆண்டுகளை சொல்லுகிறோம்? நானே ஒரு 33 ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கேன். இயேசு எங்கே வருகிறார்? உலகம் ஒரு நகைப்பாய் யோசிக்கிறது, நாமும் அதை குறித்து எண்ணுவதே கிடையாது. ஆனால் வருவது உறுதி. இதுதான் வாக்கு தத்துவம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா வாக்கு தத்துவங்களை விட உன்னை ஆசீர்வதிக்கவே அதுவும் வாக்கு தத்துவம் தான். அவர் வரப்போதும் வாக்கு தத்துவம் தான். யோபு வாழ்க்கையில் பாருங்க, இழந்தவன் சொல்கிறான், எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு சொல்லவில்லை, இழந்து விட்டான். மறுபடியும் வாசிப்போம் அதை 26 வாசிக்க. இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். எவ்வளவு ஒரு ஏக்கம் பாருங்க. என்னுடைய தோல் முழுதலாய் அழிந்து போனாலும் அதுங்க மனுஷன் ஒரு புழுவாய் இருக்கிறான், ஒரு பூச்சியாய் இருக்கிற, தோல் முதலாய் அழிந்து போனாலும் நான் அவரை பார்ப்பேன், நான் அவரை பார்ப்பேன். எவ்வளவு ஒரு உறுதி அவனுக்குள் இருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளே கிறிஸ்தவர்கள் சொல்லி நமக்குள்ளே இயேசு வருவார் என்ற உறுதி இருக்கிறதா? இல்லவே இல்லை, இல்லை. அந்த எண்ணமே எனக்கு கிடையாது, அந்த எண்ணமே நமக்கு கிடையாது. ஆனால் வேதம் சொல்கிறது அவர் வரப்போகிறார். அதுதான் வாக்கு தத்துவம். மறுபடியும் நாம் வாசிப்போம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின். வாக்கு தத்தம் எங்கே வந்தாராங்க? எங்க வந்தார்? இங்க வரவில்லையே. நமக்கு நாங்க எங்க பாஸ்டர் எங்க வரன்னு சொல்ற எங்க நமக்கு அதுக்கு வாக்கு தத்தம் எங்கே படிக்குமா? அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பு பின்பு தோற்றம் முதல் இவ்விதமா இருக்கிறது என்று. அப்படிதான் இருக்குது. எனக்கு பிதாக்களும் மனுஷன் என்ன பண்ணாங்க, சொன்னவங்களும் மனுஷன் போயிட்டாங்க, வரல. தோற்றம் முதல் கூட எப்படிதான் இருக்குங்க, அப்படிதான் இருக்கு. எங்க வர போறாரு? படிக்க தொடர்ந்து. பூர்வ
தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தில் நின்று தோன்றி ஜலத்தினால் நிலை கொண்டிருக்கிறது. 9 வாசிங்க ப்ளீஸ். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி 8 வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். ஒரு நாள் 1000 வருஷம். அவருடைய தாஸ்ல ஒரு நாளே 1000 வருஷம். நம்ம 2 தலைமுறை சொல்ல முடியாதுங்க. அம்மாவை சொல்ல முடியும், அப்பாவை சொல்ல முடியும், தாத்தாவை சொல்ல முடியும், தாத்தாவுடைய தாத்தாவும் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சொல்லவே 1000. அவருக்கு ஒரு நாள் என்பது என்ன? 1000 வருஷம். தொடர்ந்து வாசிங்க. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இதுதான் தாமதிக்கிறார். அவன் சொல்ல பார்க்கலாம். எதுக்குதான் யாராவது தாமதிக்கிறாங்க? எனக்காக தான் தாமதம். நானே பெயராக இல்லையே, நானே பிரபராக இல்லையே, வந்துட்டா என்ன ஆகுதுன்றது என் கதி. சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை விட்டுருங்க. என்ன யோசிக்கிறார்? இன்னும் கனி கொடுக்காம இருக்குது இந்த மரம், இன்னும் கனி கொடுக்கலையே. 20 வருஷம் ஆச்சு, என்ன பிரயோஜனம்? இந்த மரத்துல என்ன பிரயோஜனம்? ஒரு மரத்தை வைப்பான்னு சொன்ன இதற்காக, தனக்கு பிரயோஜனத்துக்காகத்தான் ஒரு மரத்தை. என்ன பிரயோஜனம்? என்னால் தேவனுக்கு என்ன யூஸ் ஆச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் எனக்கு எவ்வளவு பிரயோஜனங்கள் நடந்தது, ஆனால் என்னால் அவருக்கு என்ன நடந்தது? தாமதம் என்பது வெளியே இருக்கிற மக்கள், உள்ள இருக்கிற நாமே இந்த பிரயோஜனமா இல்லையே தேவனுக்கு. யோபு சொல்லுகிறான், என் கண்கள் அவரை எல்லாவற்றையும் இழந்த போது சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம். அவனுடைய ஸ்தோத்திரம் பாருங்க. கொடுத்த போதும் ஸ்தோத்திரம். நம்ம கொடுத்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம், எடுத்தாலும் பண்ண மாட்டோம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம். மறுபடியும் 9 வாசி. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல். அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. வாக்குத்தத்தத்தை மாறாத, வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். தாமதத்துக்கு காரணம் என்ன? நான் இன்னும் திரும்பல, மனம் திரும்பல. யார் திரும்பல? நான் திரும்பினாலும் மத்தவங்களை திருப்ப முடியும், நான் மாறினதை மத்தவங்களை மாற்ற முடியும். நானே மாறவில்லையே. அப்படிதானே? அப்போ தேவன் வந்து விட்டால் யார் கைவிடப்படுவார்கள்? நான் தான் கைவிடப்படுவேன். யார் தான் கைவிடப்படுவாங்க? இயேசு வந்து விட்டால் தாமதிக்கிற வாக்குல வந்து நான் என்ன பண்ண போறேன்? என்ன பார்த்து சொல்லுவாரு? பிசாசுகளை துரத்தினோமே, நோய்களை சுகமாக்கினோமே, நான் உங்களை அறியன்றாரு. யாருக்கு சொல்றாரு? தீர்க்கதரிசிகளுக்கு அந்த கதி. யாருக்கு? ஊழியக்காரனுக்கு அந்த கதி. நான் யோசிச்சு பாருங்க. பதில படிச்சு சொல்றாரு, அக்கிரமி சிந்தைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்க. இல்ல ஆண்டவர், உன் நாமத்தினால பிசாசம் மாட்டணும், உன் நாமத்தினாலே நோய்களை சுகமாக்கின. இல்ல 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 இல்ல. அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இன்னும் என் வாழ்க்கையில் வரவில்லையே. என்னையும் தம்மை போல மாற்றுமா? அவரை போல மாறி இருக்கணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் போல என்ன பண்ண போறீங்க? ஸ்டார் கட்ட போறோம். என்ன பண்ண போறீங்க? இன்னும் ஒரு 10 நாள் வீடு வீடா என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. என்ன செய்ய போறோம்? ஸ்டார் கட்டி நான் ஒரு கிறிஸ்தவன், நான் மத ரீதியான ஒரு கிறிஸ்தவன் என்று காண்பிக்க போறேன். அவ்வளவுதான். அவர் வரும்பொழுது அவர் சாயலா இருக்குதான் போக முடியும், இல்லைங்களா? அவர் வரும்போது யாரை பார்ப்பார்? அவருக்குரியவனை பார்க்கிறார். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. மத்தேயு 24:31 வாசிங்க. வலுவாய் தொனிக்கும் எக்காள சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்து கூட்டி சேர்ப்பார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம் யாரால்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா?
யோசித்து பாருங்கள், யார் அந்த வருகையில் செல்ல முடியும்? வருவது நிச்சயம். தாமதிக்கிறாருன்னா எதுக்கு தாமதிக்கிறாருங்க? நான் இன்னும் மாறாமல் தாமதிக்கிறார். இல்லாட்டி வந்துருவாருங்க. என்ன பண்ணுங்க? வந்துருவாரு. சமுத்திரம் கடக்க முடியல. என்ன சொன்னார்? மோசையை பார்த்து உடைய கைகளை சமுத்திரத்திலாய் நீட்டினார். நடந்தது என்ன? பிளந்தது. லாசருவை பார்த்து எழுந்து வெளியே வா என்றார். லாசரு காற்றை பார்த்து இறையாதே என்றார். கடலை பார்த்து அமைதா என்று சொன்னார். மிகுந்த இவையெல்லாம் நடக்கும் போது நடக்காதா? நடக்கும். எதுக்கு நடக்காம இருக்கு? எனக்காக நடக்கல. யாருக்கு நடக்கலங்க? யாருக்காக? இன்றைக்கு வந்து விட்டால் என் கதி என்ன? நம் கதி என்ன? இதெல்லாம் மைண்ட்லயே இல்லாம தான் பேசுறேன். என்ன பண்ணாரு? இப்பதான் அதை பத்தி எல்லாம் பேசுறா. காலம் அப்படி இருக்கிறது. காலம் அப்படி இருக்கு. நேற்று ஒரு அருமையான ஒரு போதுடைய சின்ன ஒரு செய்தி சொல்றாரு. 8 பங்களா 8 கார் எது இருந்தாலும் ஒன்னும் உதவ முடியாது. அதை பார்க்க இயேசு வரமாட்டார். எதை பார்க்க வரமாட்டார்? இன்றைக்கு நம்முடைய அந்தஸ்தையோ அழகையோ உலக மேன்மையை பார்க்க இயேசு வரமாட்டார். இயேசு வருவது எதற்காக? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை சந்திக்கலாம் வருவார். இங்க இருக்கிற 8 பங்களா அவங்க கொண்டு போக முடியுமா? இல்லையே. நான் நடக்க விடமோ தங்கமயம் அல்லவா? இது என்ன மாத்திரம்? இது பூமி மாத்திரம். அது நட்சத்திரங்களுடைய பார்வைக்கு அழுக்கா இருக்கிறதாமே. நட்சத்திரங்களுக்கு ஒரு பார்வைக்கு அழகு கிடையாது. நட்சத்திரம் நம்ம பார்க்க ஸ்டார் தாங்க. அந்த ஸ்டார், இங்க ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அதுங்க என்னென்னவோ ஸ்டார் இருக்கு. அந்த ஸ்டார்ஸே ஒரு சுத்தமானவைகள் அல்ல தேவ பார்வைக்கு. இந்த பூமியில இருக்கிற எதுவும் தேவனுக்கு ஈர்க்கப்பட்டதல்ல. ஈர்க்கப்பட்டதெல்லாம் யார் தான்? என் ஆத்மா. உங்கள் ஆத்மா தான் தேவனுக்கு ஈர்ப்பு. நீங்கள் தான் தேவனுக்கு ஈர்ப்பு. நாம் பார்க்கிற அழகா இருக்கிற எந்த ஒரு காட்சியும் தேவனுக்கு ஈர்ப்பல்ல. ஒரு தரித்திரன் ஈர்க்கப்பட்டான். எங்கே இருந்தார் அவன்? லாசர் என்கிற மனுஷன் இருந்தான். ஆபிரகாமுடைய மடியில இருந்தான். ஒரு ஐஸ்வர்யன் இருக்கிறான், நரகத்தில் இருக்கிறான். ஒரு நுடி விரல் அளவு தண்ணீர் கேட்கிறான். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்கிற நாம் பலரும் இருந்து காலம் வந்து விட்டது. தேவனை தேட வேண்டிய நேரம் வந்து விட்டது. தேவனை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இனி காலம் செல்லாது. இயேசு வருகிறார். வருவதற்குரிய அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டும் நான் காணாமல் இருந்தால் இந்த ஒரு காரியம் அன்றைக்கு பாருங்க, உணர்ச்சி பொங்க யோபு சொல்லுகிறான். அந்த காலம் என்ன காலம்? இயேசு பிறக்காத காலம், இஸ்ரவேல் உருவாகாத காலம். அது அந்த காலத்திலேயே யோபுவுக்கு அத்தனைத்தாக மண்ணிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். ஏங்குகிறார் தேவனுக்காக. தோல் முதலாய் அழுகி போனாலும் கூட என் மாம்சம் மறுபடியும் எழுப்பி என் சொந்த கண்கள் காணும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கை எப்படி யோசித்து பாருங்க. ஆசீர்வாதம் வரங்க. இந்த மாசம் நீங்க திருப்தியா தான் முடிப்பீங்க. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. அதுக்காக திருப்தியாக அமைக்கி குலுக்கி ஆசீர்வதிக்கப்படிதான் முடிப்பார் தேவன். நீங்க குறைவாக முடிக்க மாட்டீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க குறைவான பண்ண மாட்டீங்க, முடிக்க மாட்டீங்க. நல்ல உடைய வாங்குவீங்க. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சாப்பிட்டு திருப்தியெல்லாம் முடிக்க போறீங்க. இது அவருக்கு ஒரு பொருட்டு கிடையாது. அவர் இயக்கம் என்ன? என்னை பார்க்கிறவருக்கு நேசித்து விட்டாரே. இம்மகா நேசத்தை எண்ணி எண்ணி நான் உள்ளம் கனிந்து நான் என்று போட வேண்டும் அல்லவா? அவரை நான் எண்ணுகிறோமா? அவர் எண்ணுகிறாரே. உள்ளதை அல்லவா வரைந்து என்ன எண்ணுகிறார்? பெயர் சொல்லி அழைத்தபடியினாலே மனம் மாற உழுத்துறா? பொய் சொல்ல மாந்தனா? இல்லை, எண்ணிக்கொண்டே இருக்கிறாரே, நினைத்துக் கொண்டே இருக்கிறாரே. வந்துவிட்டால் நினைக்கிறாயோ, நான் போய்விட்டால் இன்னும் கனி கொடுக்கவில்லையே என் மகள், இன்னும் பூர்ணமாகவில்லையே என் மகன். காலத்தை பார்த்தால் யாராய் இருக்க வேண்டும்? போதகனாய் இருக்க வேண்டுமே. இன்னும் நான் மாறாமலே இருக்கிறேனே. பார்க்கிறான். காலம் ஓடுகிறது. தேவ வருகைக்குரிய அடையாளம் நடக்கிறது.
இந்த மரம் கனி கொடுக்கவில்லை. தாமதிப்பது யாருக்காக? உலகத்துக்காக, எனக்காக தாமதிக்கிறார் என்று மறுபடியும் வாசிப்போம். அதை தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் நீடிய பொறுமையா இருக்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பொறுமை இல்லைங்க, நீடிய பொறுமை. சொல்ல முடியல பொறுமை. எவ்வளவு காலம் பொறுமை? இதுக்குதான் தாமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வரணும் ஒரு நிமிடம் அவருக்கு இமை பொழுது இறங்குவார், இமை பொழுது எடுத்துக்கொள்வார். ஒரு செகண்ட் நடக்கலாம், அதுக்கு ஒரே செகண்ட் தான் எல்லாம். மழை இருந்து போச்சு, இன்னும் தண்ணி நாங்க வத்த முடியாம எவ்வளவு இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு இல்லைங்களா? வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு ஜனப்பொழுதை காத்து எடுத்துக் கொள்வார். ஒரு நிமிடம் கண் இமைக்கும் நேரத்தில் அதுக்கு கண் அப்படி மூடி திறக்கிறதுக்குள்ள பறந்துடும். என்ன பிளான் இருப்பது? தேவனுடைய அன்பு. அந்த அன்பை பிரதிபலிக்கத்தான் இவ்வளவு ஒரு செயல்களை தேவன் செய்கிறார். ஒரு செகண்ட் அதுக்கு கண் இமைக்கிறதுக்குள்ளாக மறுரூபமாகும். இந்த லெவலுக்கு என் ரூமை இப்ப எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கணும்? ஒரு கல்யாணத்துக்கு போறோம், எப்படி இருக்கு ரூபம்? எப்படி யோசிச்சு பாருங்க. இந்த கிறிஸ்துமஸ் ரூபெல்லாம் மாறிட போகுது. அதுக்கு மாறுமானதுன்னா கிறிஸ்துமஸ் வந்து பார்த்து தெரியுங்க. நான் எல்லாரும் இப்படி இருப்பீங்க. ஒரு புது கொண்டு வருமா? கொண்டு வரும். என்ன பாருங்க, சொல்லுங்க. அவர் வருகையிலே இமை பொழுதிலே அவரை போல மாற்றி எடுப்பதற்கான ஒரு காலம் வருகிறது. யோசிப்பது கிடையாது. நான் பெரிய சபை என்று ஆண்டவர் தொடர்ச்சியாக இதை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். இதை குறித்து பேசிக்கொண்டு பல விதமான சபைகள் இதைதான் பேசப்படுகிறது. வருகை குறித்து பேசப்படுகிறது. காரியங்கள் இப்படியெல்லாம் இருப்பதை குறித்து பேசப்படுகிறது. அதிலே நம்மையும் கதை சேர்த்திருக்கிறார். ரட்சகரின் அனுகிரக சபை என்பது வருகைக்கு ஆயத்தமாக முடிய சபையை கதை வைத்திருக்கிறார். சின்ன சபை தான், ஆனால் வருகைக்கு நம்மை ஆயத்தமாக்க முடிய சபையை கதை வைத்திருக்கிறார். எல்லாருக்கிட்ட அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறதுக்கு பாடல் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கத்தத்துவம் இதை பத்தி பேசிதான் போயிட்டு இருக்கணும். அதுக்கு ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உங்களுக்கு இல்ல இல்ல, அவர் வருகைக்கு போக வேண்டிய தேவ ஜனங்கள் தாமதிக்கிறார் என்று கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று நம்பி நம்மை பொறுமையா இருக்கிறார். கொலோசியர் 1:23 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கொலோசியர் 1:23. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும். சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் இயேசு பிறந்தது சுவிசேஷம், இயேசு வாழ்ந்தது சுவிசேஷம், இயேசு மரித்தது சுவிசேஷம், இயேசு உயிர்த்தெழுந்தது சுவிசேஷம், இயேசு பரலோகத்துக்கு போன சுவிசேஷம், இயேசு வருவது சுவிசேஷம். வானத்தின் கீழேக்கும் இந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது? படிக்கணும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். சகல சிருஷ்டிகளுக்கும் சொல்லப்பட்டாச்சு. எல்லாருக்கும் இயேசு வரான்னு சொல்லியாச்சு. யாரும் மதிக்கிறது கிடையாது. என்ன கிடையாது அதை பத்தி அதை யோசிக்கிறது கிடையாது. அந்த கிறிஸ்தவர்கள் அப்படியே சொல்லிக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்லப்படும். இயேசு பிறந்து சொல்லப்படும், இயேசு வாழ்ந்து சொல்லப்படும். சுவிசேஷம் தான் வருது இல்லைங்களா? அதுக்கு யோவான் எதுல சுவிசேஷம், மத்த எதுல சுவிசேஷம். குட் நியூஸ். அதுல என்ன இருக்கு? சுவிசேஷம் என்ன இருக்கு? இயேசு பிறந்தது இருக்கிறது, இயேசு வாழ்ந்து இருக்கிறது, இயேசு மரித்தது இருக்கிறது, இயேசு உயிர்த்தெழுந்தது இருக்கிறது, இயேசு வருவது இருக்கிறது. இது எங்க இருக்கு? பூமி எங்க வானத்தின் கீழ் என்ன பண்ணுங்க? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதுக்கு அறிவிக்கப்பட படிக்குமா? அந்த சுவிசேஷம் வானத்தில் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும்
பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதுக்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரன். பாருங்கள், எதற்காக பவுல் வந்தா எல்லாருக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும்? சுவிசேஷனுக்கு அவர்தான் ரட்சகர், அவர்தான் மீட்பர். அதுக்கு பாவிகளை ரட்சிக்கும்படி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாருங்கிற சுவிசேஷத்தை சொல்றது போல நம் வாழ்க்கையிலே சுவிசேஷம் உலகம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு உலகம் எங்க போகுதுங்க? இன்றைக்கு பார்க்கிறோம் பிரசங்கம் வந்து சபையில இல்ல, இந்த போன்ல நம்ம உலகம் ரீச் ஆகிட்டு வருது இல்லைங்களா? ஒரு செகண்ட்ல போயிட்டு இருக்குது. எல்லாமே எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறது அல்லவா? உலகம் எல்லாம் பார்க்கிறார்களே. சுவிசேஷம் வானத்தினுடைய கீழே பூமியில் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. யார் அறிவிக்க வேண்டும்? பவுல் அறிவித்தார். அதோடு மாத்திரமல்ல, நாம் வாசிக்கும்படியாக 1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் என்னை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காதிருந்தால் எனக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்காதிருந்தால் எனக்கு நல்ல செய்தியை சொல்லாமல் தான் உங்களுக்கு கையோ. அவன் சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லாங்க நற்செய்தி. சுவிசேஷம் சொன்னா குட் நியூஸ். நற்செய்தி உங்ககிட்ட இருப்பது என்ன? நல்ல செய்தி. யாருகிட்ட இருக்குதுங்க? தேவ ஜனங்கள் யார்கிட்ட இருக்கு நல்ல செய்தி? யார்கிட்ட இருக்கு? சுவிசேஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் வருவாருங்கிற செய்தி கிடையாது. வந்தாரு போனாரு என்ன ஆனாரு அவ்வளவுதான். இவர்தான் வருவார் என்று சொல்லுகிற சுவிசேஷம் நல்ல செய்தி இருக்குது. மனுஷனை மீட்டுக் கொள்ள ஒருவர் வருவார். அவர் யாருதான்? நாம் ஆராதிக்கின்ற இயேசு கிறிஸ்து தான். உலகத்தில் யாரும் இந்த இடத்தை சொல்லவே முடியாது. சொல்ல முடியாது, அழுத்தமா சொல்ல முடியாது, மற்ற கதைகள் மூலமா சொல்ல முடியும். ஆனா பார்த்தா இங்க நாம் பார்க்கும் பொழுது இதுல அடையாளங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் லிங்க் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் லிங்க் இருக்கு. எப்படி இந்த உலகம் உண்டானது, அந்த உலகம் உண்டான போது என்ன நடந்தது, நடக்கும் பொழுது என்ன செய்யப்படியாக தேவன் கட்டளையிட்டாரோ அது படிப்படியாக வந்து சுவிசேஷத்தில் யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். நல்ல செய்தி யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். வந்தவர் சாவை வென்று விட்டார், மரத்துக்கு சென்று விட்டார், மறுபடியும் வரப்போகிறார். இதுதான் நல்ல செய்தி. நாம் துதிக்கின்றவர் வந்து நமக்காக மரித்து நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்து செய்து விட்டார், உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு கடந்து போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் பிரதான ஆசை நமக்கு இருக்கிறபடினா அவர் மறுபடியும் வரப்போகிறார். யார் சொல்லணும்? அன்றைக்கு பவுல் சொன்னார். இன்றைக்கு யார் சொல்ல வேண்டும்? யார் சொல்லுங்க? ஒவ்வொருவரும் சொல்லணும். நல்ல செய்தி நம்ம கிட்ட இருக்கு. உங்ககிட்ட என்ன கெட்ட செய்தி யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல செய்தி அல்லவா இருக்கிறது. நல்லதை வைத்துக் கொண்டு மறைக்க முடியுமா? வெளிச்சத்தை மரக்கால மூடி வைக்கலாமா? வெளிச்சத்தை கையில கொடுத்திருக்கிறாரே, அந்த வெளிச்சம் உனக்கு மாத்திரமல்ல பிறருக்கு வெளிச்சம் அல்லவா? பூமியை காரில் மூடிக்கொண்டிருக்கிறது, கலங்க மூடிக்கொண்டிருக்கிறது. இயேசு இல்லாத அத்தனையும் இருள்தான் அல்லவா? அவளுக்கு எவ்வளவேனும் இருள் இல்லையே. எந்த மனுஷனை பிரகாசிக்கின்ற ஒளி அல்லவா? அப்பேற்பட்ட சுவிசேஷம் நம் கையில இருக்கிறது. நாம் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் ஐயோ நாங்க ஐயோதான் ஐயோனா ஒரு வலி. ஐயோ என்பது என்ன? ஒரு வேதனை. ஐயோ என்று யார் சொல்லுவார்கள்? பாதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்லுவார்கள், வேதனைப்படுவர்கள் தான் சொல்லுவார்கள், வலியுள்ளவர்கள் தான் சொல்லுவார்கள். நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால், பவுல் அறிவித்தார், பேதுரு அறிவித்தார், அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்களே நிருபங்கள். யார் நீங்கள்? நீங்களே நிருபங்கள், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொன்னார் நீங்களே உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க மலையில இருக்கிற பட்டணம் என்று சொன்னார் அல்லவா? எவ்வளவு பெரிய நல்ல செய்தியை சுவிசேஷத்தை வைத்துக் கொண்டு நம்முடைய காலம் எப்படி ஓடிட்டு இருப்பீங்களா? எப்படி ஓடிட்டு இருக்குது? உங்களால் தான் அனைவரை சுகமாக்க முடியுங்க. உங்களால் தான் அனைவரை ஆறுதல் படுத்த முடியும், உண்மையான ஆறுதல் கொடுக்க முடியும். ரட்சிப்பை கொடுப்பதற்கு நீங்கள் தான் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்கும்படியாக. இயேசு வருவது உண்மை. வருவதற்கு முன்பாக சுவிசேஷம் வானத்தின் கீழே விண்ணவங்க யாவருக்குள்ளும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. நான் சுவிசேஷம் சொல்வது யாருடையது? கடமை, என்னுடைய கடமை. படிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும்
பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமை. மேன்மை போராட்ட என்ன கிடையாது. நான் பசங்கிக்கிறேன், நான் பிரச்சனை பண்ண முடியாது. அது என்ன கடமை? அதுக்கு பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பது கடமை இல்லைங்களா? பெற்றோரை கவனிப்பது சொல்லுங்க, வேலைக்கு செல்வது இதுவும் கடமை. நடுங்க இதுவும் கடமை. நடுங்க கடமைனா கடமை இல்லைங்களா? கட்டாயம் இது. உன் பிள்ளையை வளர்ப்பது கடமை அல்லவா? வளர்க்கிறோமா இல்லைங்களா? என் கடமைங்க, நடுங்க என்னுடைய கடமை. அது போல இதை சொல்வது கடமை. வாழ்க்கையில் செஞ்சுதான் ஆகணும். உன் பிள்ளையை வளர்ப்பது, உன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செய்வது எத்தனை கடமையோ அது போல இந்த சுவிசேஷத்தை நல்ல செய்தி அல்லவா? யார் சொல்ல முடியும் வரப்போறான்னு? உலகத்தில் யார் சொல்ல முடியும்? வந்தால் யார் சொல்ல முடியும்? மரணத்தை வென்றால் என்று யார் சொல்ல முடியும்? உயிர்த்தார் என்று யார் சொல்ல முடியும்? உலகத்தில் யார் சொல்ல முடியுமா? எந்த பண்டிகையாக இருக்கிறதா? பிறந்தாங்கிற பண்டிகை இருக்கிறது, மரித்தாருங்கிற பண்டிகை இருக்கிறது, உயிர்த்தாருங்கிற பண்டிகை இருக்கிறது, வரப்போகிறதும் ஒரு பண்டிகை இருக்கிறது. இதுதான் நடக்கல. ஆனா இது வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? தாமதிப்பதற்காக நான் கெட்டு போகாம ஒழுங்கா மாறோம். நான் கெட்டு போயிட்டா ஊர் கெட்டு போயிடுங்க. நான் ஒருவன் கெட்டு போனால் என்னால் 10 பேர் கெட்டு போயிடுவாங்க. நான் தேவ மனுஷனா இருந்தால் என்னால் 10 பேரை கொண்டு வர முடியும். அவன் சொல்ல பார்க்கலாம், உங்களால் தான் மீட்பை கொண்டு வர முடியும். உங்களால் வச்சுக்கோங்க. எந்த பெரிய மனுஷனாலோ, வேறு எந்த ஞானம் உள்ள மனுஷனாலோ, வேறு எந்த பக்தி உள்ள மனுஷனாலோ மீட்பை கொடுக்க முடியும். தான் மீட்கப்பட்டதாக பேச முடியும் தவிர இன்னொரு மனிதனை முழுமையாக மீட்க முடியும், ரட்சிப்பு கொடுக்க முடியும். இயேசு ஒருவர்தான் ரட்சிப்பு கொடுக்க முடியும். அது யார் மூலமாய் கொடுக்க முடியும்? நம் மூலமாய் கொடுக்க முடியும். வருகைக்கு முன்பாக நாம் ஆயத்தமாக கொடுக்க வேண்டும். அவர் வருவார், வானத்தில் இறங்கி வருவார். கடைசியாக அது மறுபடியும் வாசிப்பு முடிச்சிருக்கிறது. 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு ரொம்ப சந்தோஷமா வருவார். யாரை பார்க்க? சொல்லு, நான் போய் பயப்படுறீங்க. யாரை பார்க்க வருவாரு? என்ன பார்க்க வருவார்? சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் அவருடைய இது. அவருடைய மைண்ட் எல்லாம் உங்களதான் நினைக்கிறாரு. யார் நினைக்கிறாரு? உண்மைதான். உங்களதான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. யார பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உள்ளங்களை வரைந்திருக்கிறாரு. உங்கள் மதில்கள் எப்போதும் அவர் முன்பாக இருக்கிறது. தாயின் கருவிலே உருவாகமே தெரிந்து கொள்ளப்பட்டபடியினாலே அவர் வருகிறார். படிக்க முடிச்சுங்களா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், யோபு சொன்னாலவா, தோல் முழுதலாய் அழுகி போனாலும் எல்லாம் என்ன பண்ணுங்க? அந்நிய கண்களில் சொந்த முதலாவது மரித்தவர்கள். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாம் ஒருவேளை தெய்வ வருகைக்காக மரித்தால் யாருக்கு ஃபர்ஸ்ட் இடம்? நமக்கு முதலாவதாக. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த ஒரு மேன்மையான அழைப்பு தான் தேவ ஜனங்களுக்கு. இம்மையை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார். இந்த இம்மையில என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர்களை பாதுகாக்கலாம். அப்படி மீறி போனா எங்க போக போறோமோ சொல்லுங்களேன். அவர்கிட்ட தான் போக போறோம். எங்க போக போறோம்? வருகையில் யார் முதலாவது செல்வார்கள்? மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் முதலாவதாக. படிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்பொழுதும் நதுங்க. இங்கெல்லாம் வந்து நிலை கிடையாது. கொஞ்ச கால வாழ்க்கை. எப்போது யார் இருக்க போறோமோ இங்க வந்து ஒரு திருமணமான ஒரு 40 வருஷம் கூட இருப்பாங்க. பிள்ளைகள்லாம் வந்து கொஞ்ச காலமா இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க,
யாரோடு இருக்க போகிறோம்? அதனால் இந்த ஒரு மேன்மையான வாக்கு தத்துவம் நமக்கு இருக்கிறது. இந்த வாக்கு தத்துவத்துக்கு நாம் சொந்தமாக இந்த வாக்கு தத்துவத்தை நம்பி நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். நல்ல செய்தி நமக்கு இருக்கு. சுவிசேஷம் என்கிற நற்செய்தி இருக்கு. நாம் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ, இங்கேயே ஐயோ தான் மகனதுக்கு, அங்க என்னதுக்கு, நரகத்துக்கு போனா அங்க சதங்களா ஐயோ என்கிற சத்தம் அது இங்கேயே கேட்கும். எங்க இருக்குது? இங்கே கேட்கும். சொல்லாமல் போனால் எனக்கு இது என் மேல் விழுந்த நாம் சொல்வோம். இந்த மாத முடிவு மட்டும் கர்த்தரோடு இருப்பார். குறைவில்லாமல் நடத்த போகிறார். காரணம், நம் தேவன் எல்லா வானங்களுக்கும் மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கு. இயற்கை எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிற பின்னாலே இயற்கையோ செயற்கையோ மற்ற எந்த விதமான கொள்ளைகளோ ஒன்றும் இல்லை. அவருடைய பார்வையில் இருக்கிறீங்க. அவர் உங்களுக்காகவே பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளை வணைந்து கொண்டிருக்கிறார். நம்மை தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற அப்படின்னா அவருடைய பார்வை முழுமையாக மேல இருக்கிறதுனால இந்த பூமியின் பார்வையினால எந்த சதம் உங்களுக்கு இந்த பூமியின் நன்மையின் கிருபைகளை தொடர்படியான கண்களை பிடிச்சு வானத்தில் இறங்கி வருவார். வானங்களின் வழியால் ஏறி போனவராக பார்த்தோம். இறங்கி வருவது இன்னும் யாரும் பார்க்கவில்லை. ஆனால் இறங்கி வருவார். நாம் எதிர்கொண்டு போக இயேசு இறங்கி வருவார். இது வாக்கு தத்துவம். இதுதான் தேவ ஜனங்களுடைய முடிவின் வாக்கு தத்துவம். இம்மைக்குரிய வாக்கு தத்தங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எவையா இருந்தாலும் கூட அவர் வரும்போது எதையுமே எடுத்துக்கொண்டு போக மாட்டார். ஒருவேளை மரித்தாலும் எதையுமே கொண்டு போக மாட்டார். ஆனால் அவர் நமக்குள் இருந்து இந்த நல்ல செய்தியை நாம் அனைவருக்கு சொல்லுவதை கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, வருகை என்பது உறுதி. அதற்குரிய அடையாளத்தை இப்போ நாங்க கேள்விப்படுறோம், பார்க்கிறையா. இனி எங்கள் வாழ்க்கையிலே ஒரு தீர்மானத்தோடு கூட உமக்காய் வாழ, உம் நாமத்தை உயர்த்த, நாமத்துக்காக அந்த நல்ல செய்தியை சொல்லுகின்ற அந்த அனுபவத்துக்குள்ள நடத்துங்க. ஏதோ 11 மாதம் கிருபையை காத்து 12வது மாதம் முதல் ஓய்வு நாளினுடைய திரு சமூகத்தில் கொண்டு வந்ததற்கு நன்றி. இந்த மாதம் முழுமையை கத்து நடத்தி மகிமைகள் வாழ்க்கை வெளிப்படுத்துவதற்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.